அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தினம் நம் எந்த வசனத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம் என்றால், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் பிரார்த்திக்கின்ற விஷயத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது இவ்வாறு சொல்லுகின்றான், உதூஉ ரப்பக்கும் ததர்ருஅன் குஃபியத்தன் இன்னஹு லா யுஹிப்புல் முஅத்ததீன் என்பதாக சொல்லி காட்டுகின்றான். இதனுடைய அர்த்தம் என்னவென்று பார்த்தால், உங்களுடைய இறைவனிடத்தில் நீங்கள் பிரார்த்திக்கும் பொழுதினிலே நீங்கள் தாழ்மையுடையவனாகவும் பணிவாகவும் நீங்கள் பிரார்த்தியுங்கள் என்பதாக சொல்லி காட்டுகின்றான். சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்னஹு லா யுஹிப்புல் முஅத்ததீன், வரம்பு மீறியவர் நிச்சயமாக அவன் வரம்பு மீறுவர்களை விரும்புவதில்லை என்பதாக சொல்லி காட்டுகின்றான். அப்போ இறைவனிடத்துல துஆ கேட்கின்ற பொழுதினிலும் தொழுகையில் நிற்கின்ற பொழுதினிலும் பணிவாக கண்ணியமோட கவனத்துடன் நிற்க வேண்டும் என்பதாக இந்த ஆயத்தின் ரீதியில புரிகிறது. இறைவனிடத்துல இப்ப நம்ம ஒரு அரசர்கிட்ட போறோம், அந்த ஊர் தலைவரே ஒரு ஒரு எம்எல்ஏ வந்து நம்ம கூப்பிடுறாரு, எப்படி புது சட்டை போட்டு நல்லா அத்தர் கித்தர் செண்டு கிண்டு அடிச்சு குளிச்சு கிழிச்சு போகும்ல. அப்போ இதே போன்று நீங்கள் ஒரு பிரார்த்தனையில் ஈடுபடும் போதும் இறைவனிடத்தில் ஒரு விஷயத்தை கேட்கும் பொழுதும் அத்தகையாத்தின் நிலையில் இருந்து அல்லாஹ்விடத்தில் நீங்கள் அழுது நீங்கள் கேளுங்கள் என்பதாக இதனுடைய விஷயங்கள் இந்த ஆயத்தினுடைய விளக்கத்துல சொல்லப்படுகிறது. ஆக இனி வரும் காலங்களில் இறைவனிடத்துல பிரார்த்திக்கின்ற பொழுதினோட நல்ல முறையில் மிக கனிவோடு பணிவோடும் இறைவனை அஞ்சி கண்ணீர் சிந்தி அவனிடத்தில் பிரார்த்தித்து அவனுடைய ரசூலினுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.